கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 29 அதிகாரத்தில் 14 வசனத்தில், ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லி, தேவன் அவருடைய அற்புத செயல்களை, அவருடைய அதிசயமான கிரியைகளை, தம்முடைய மகிமையை அவர் தம்முடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார். அவருடைய அற்புதம் பயங்கரமான காரியங்களை செய்யும். அற்புதம் முடியாதவைகளையும் முடியும்படி செய்யும். அவருடைய அற்புதத்தின் மகிமை இல்லாதவைகளை உருவாக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்ததுதான் அவருடைய அற்புத செயல். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஏசாயா 29 அதிகாரம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பிறந்து அவர் ஊழியத்தின் நாட்களில் அவர் செய்ய போகிற அற்புதத்தை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட காலத்துல எனக்கு யோவான் சுவிசேஷம் 2 அதிகாரத்துல வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. 11 வசனத்துல, இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். தேவன் உடைய மகிமை, அதாவது பார்த்தீங்கன்னா, தேவன் என்ன நினைத்தாரோ, அவர் என்ன இயேசு கிறிஸ்துவை கொண்டு செய்ய விரும்பினாரோ, அதை இயேசு கிறிஸ்து இங்கே செய்கிறதை பார்க்க முடிகிறது. அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும், உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய பிசினஸில், உங்களுடைய ஊழியத்தில், உங்கள் பிள்ளைகளுக்குள் இயேசு கிறிஸ்து தம்முடைய அற்புத செயல்களை வெளிப்படுத்துவார். தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். நீங்கள் என்ன பிரச்சனையோடு இருந்தாலும் சரி, எந்த விதமான தேவை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அவரால் மாத்திரமே தம்முடைய அற்புதத்தை செய்து உங்களை விடுதலையாக்கி தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த முடியும். இயேசு கிறிஸ்துவால் உங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை விடுதலையாக்கும்படி தம்முடைய அற்புதத்தின் மகிமையை வெளிப்படுத்த முடியும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் தோல்விகளா இருக்கிறபடினாலே, உங்கள் வேலையிலே, உங்களுடைய பிசினஸ்ல அவர் அற்புதத்தை செய்து அந்த தொழிலை அவரால் ஆசீர்வாதமான நிலைக்கு கொண்டு வர முடியும். டாக்டரால் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கிற எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, அந்த வியாதியை கர்த்தர் சுகப்படுத்தி அற்புதமாய் உங்களை விடுதலையாக்கி அவருடைய மகிமையை வெளிப்படுத்த இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் ஊழியம் செய்த நாட்களில் எத்தனை வியாதிஸ்தர்களை சுகப்படுத்தினார். 38 வருஷம், 18 வருஷம், 12 வருஷம் மரணப்படுக்கையில் இருக்கிறவனை மரித்தவர்களே எழுப்பின அவருடைய அற்புத செயல்கள் அவருடைய மகிமை வெளிப்படுத்தினது. ஏனென்றால் அவர் தேவகுமாரனாக இந்த உலகத்திலே நம்மை மீட்கும்படி, ரட்சிக்கும்படி வந்த இயேசு கிறிஸ்து. அது மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டுவார். உங்கள் வாழ்க்கையை கட்டுவார். உடைக்கப்பட்டு சிதைக்கப்பட்ட குழப்பத்தில் இருக்கிற, பிரச்சனையோடு இருக்கிற வாழ்க்கைகளுக்கு சமாதானத்தை கொடுத்து அற்புதமாய் உங்களை வாழ வைத்து அவருடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தி அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை அவர் நிச்சயமாய் நிரூபித்து காண்பிப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய திருப்பு முனையை, புதிய காரியங்களை, நினைத்து பார்க்க முடியாத அதிசயங்களை
ஒரு புதிய வழியை திறந்து கொடுப்பார். உங்களுக்கு ஒரு புதிய வழியை திறந்து கொடுப்பார். அடைப்பட்ட வழிகள் எல்லாம் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவால் திறந்து கொடுக்க முடியும். ஆமென். உன் குறைவுகளை, உங்கள் வறுமைகளை, உங்கள் தேவைகளை, உங்கள் வனாந்திரங்களை என் இயேசுவால் அற்புதத்தின் கரத்தின் மூலமாய், அவருடைய கரத்தின் மூலமாய் உங்கள் வனாந்திரத்தை செழிப்பாக மாற்றி அவர் மகிமைப்பட வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்கள் கண்ணீரை துடைத்து, எத்தனை நாள் உங்கள் கண்ணீரின் செபம், தனிமையின் செபம், புலம்பலின் செபம், ஐயோ எனக்கு நிம்மதி வராதா, என் வாழ்க்கையில மாற்றம் வராதா, என் கடன் தீராதா, என் குடும்பத்துல சமாதானம் வராதா என்று சொல்லி பல காரியங்களுக்காய் நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த அழுகைக்கு தேவன் நிச்சயம் ஒரு அற்புதத்தை செய்து எல்லா பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கட்டி தம்முடைய மகிமை வெளிப்படுத்துவார். அவர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 2ஆம் அதிகாரம் உங்களுக்கு நன்றாய் தெரியும். கானாவூரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. அங்கே திராட்சரசு குறைவுபட்டது. அந்த குறைவுபட்ட நேரத்தில் அவரிடத்தில் சொன்னார்கள். சொல்லும் பொழுது அவருடைய வேலை வந்தது. அவர் வேலை வருகிற வரைக்கும், அவர் சொல்லுகிற வரைக்கும் வேலைக்காரர்கள் காத்திருந்தார்கள். அவர் சொன்னார். அவர்கள் கற்சாடியிலே 6 கற்சாடியிலே தண்ணீரை நிறைய நிரப்பினார்கள். அவர்கள் தண்ணீரை நிரப்பின பிறகு அதை கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொடுக்க சொன்னார்கள். அதையும் அவர்கள் செய்தார்கள். அந்த தண்ணீர் வெறுமையான தண்ணீர், வெறும் தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. அது ருசி உள்ளதாய் இருந்தது, நல்ல திராட்சரசமாய் இருந்தது, அற்புதமானதாய் இருந்தது, எல்லாரும் ஆச்சரியப்பட வைத்தது, எல்லாரும் வியக்க வைக்கத்தக்கதான நிலையில தேவனுடைய அற்புதம் நடந்தது. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு வெறுமை இருக்கலாம், வறுமை இருக்கலாம், ஒன்றுமில்லாமல் இருக்கலாம், நீங்கள் வெறுமையான பாத்திரமாய் இருக்கலாம். இன்றைக்கு இயேசு உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியும் நல்ல திராட்சரசமாக நல்ல ஒரு வாழ்க்கையை, உங்களுடைய நிறைவான வாழ்க்கையை, சம்பூர்ணமான வாழ்க்கையை, பரிபூர்ணமான வாழ்க்கையை, ஆசீர்வாதமான மழையை பெய்ய வைத்து தேவன் இன்று முதல் உங்களை ஆசீர்வதித்து உங்களை ஒரு நல்ல நிலையிலே அவர் நிறுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் அற்புதத்தை செய்து தம்மை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏது இல்லாத இடத்திலும் ஒன்றும் இல்லாத இடத்திலும் அவரால் அற்புதங்களை செய்து தம்முடைய மகிமை வெளிப்படுத்த முடியும். உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் கைவிடப்பட்டிருக்கலாம், நீங்கள் தனியாய் நின்று கொண்டிருக்கலாம். தேவன் ஒரு அற்புதத்தை நிச்சயம் செய்வார். உங்கள் ஜெபங்கள் வீணாய் போகாது, உங்கள் கண்ணீர் வீணாய் போகாது, உங்கள் வேண்டுதல் வீணாய் போகாது, கர்த்தரிடத்தில் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் வீணாய் போகாது. ஏனென்றால் தன் குறைகளை தேவனிடத்தில் சொன்னார்கள். இல்லை என்று சொல்லும் பொழுதுதான் இருக்கிறவராக இருக்கிறவர் அந்த இடத்துல இருந்து அற்புதத்தை செய்தார். உங்களிடத்தில் இல்லாத பட்சத்தில் அவரால் அற்புதம் செய்ய முடியும். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். உங்கள் தேவைகளை அவர் பரிபூர்ணமாய் கொடுக்க முடியும். இரண்டாவது, தேவனிடத்திலே உங்கள் ஜெபத்திலே சொல்லுங்கள். முதலாவது. இரண்டாவது, யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். என்ன? 400 வருஷம் 430 வருஷம் எகிப்தின் அடிமை துன்பத்தின் வாழ்க்கை. அதிலிருந்து தேவன் மோசேயை கொண்டு விடுதலையாக்கினார். இப்பொழுது அவர்களுடைய முறுமுறுப்பினாலே 40 வருஷம் வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவர்கள் சென்றடையவில்லை. இப்பொழுது தலைமைத்துவம் யோசுவா இடத்துல போகிறது. மோசே மரித்து போகிறார்.
இப்பொழுது ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நீ அவர்களை அழைத்து கொண்டு கானானுக்கு போ, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு என்று சொல்லுகிறார். அவர்கள் போகிறதற்குள்ளே அங்கே யோர்தான் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. கரை யோர்தான் தடையாக நிற்கிறது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இன்னும் 3 நாளிலே நீங்கள் இந்த யோர்தானை கடந்து போவீர்கள். கர்த்தர் சொன்னபடியே அவர்கள் தங்களை 3 நாள் பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்கள். 3 நாள் முடிந்த பிறகு ஆசாரியருடைய பாதங்கள் அந்த யோர்தானிலே பட்ட பொழுது கரை புரண்டு ஓடின, வெள்ளமாய் ஓடின தண்ணீர் அவர்களுக்கு வழி கொடுத்தது. உலர்ந்த தரை வழியாய் நடந்து போனார்கள். ஜீவனுள்ள தேவன் அவர்களோடு கூட கடந்து போனார். தேவன் சொன்ன உடன்படிக்கை வார்த்தை அவர்களுக்கு முன்பாக கடந்து போனது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் போய் அந்த தேசத்திலே அவர்கள் சுதந்திரத்தை அடைந்தார்கள். எரிகோ கோட்டை உடைந்தது. ராஜாக்கள் தோற்று போனார்கள். தேவன் சுதந்திரத்தை அவர்களுக்கு கொடுத்தார். ஏனென்றால் ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோப்புக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், உன் சந்ததியார் இந்த தேசத்தை சுதந்திரிப்பார்கள் என்று சொல்லி. என் தேவன் சொன்னதை செய்கிறவர். அவருடைய அற்புத அடையாளங்களை அனுப்புவார், தேவதூதரை அனுப்புவார், தீர்க்கதரிசிகளை அனுப்புவார். அவர் அனுப்பி சொன்னதை நிறைவேற்றுவார் எப்படி ஆகிலும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது தேவனுடைய வார்த்தையை நம்ப வேண்டும். இரண்டாவது, நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். மூன்றாவது, அவர் சொன்னபடி நாம் எழும்பி நடக்க வேண்டும், சுதந்தரிக்க நடக்க வேண்டும், கிரியை செயல்படுத்த வேண்டும். இவைகளை செய்யும் பொழுது தேவன் நம்மை அற்புதமான வாழ்க்கையை கொடுத்து நடத்துவார். உங்களுக்காக ஒரு அற்புதமான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. தேவ திட்டத்தை கர்த்தர் உங்களிலே நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லாகும் சொல்லாகும், அவர் சொன்னதை செய்கிறவர். அல்லேலூயா. நன்றி பிள்ளைகள். மூன்றாவது, 2 நாளாகம புத்தகம் 32ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தார். ஏசாயா தீர்க்கதரிசி போய் அவரிடத்தில் சொல்லுகிறார், நீ உன் காரியத்தை, உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி, நீ பிழைக்க மாட்டாய், நீ மரித்து விடுவாய் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு ஆண்டவரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உண்மையுமாய் நடந்து, உத்தமமாய் நடந்து, உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்துள்ளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதார். உன் வியாதி இன்றைக்கு உன்னை மரணத்துக்கு ஏதுவாய் நடத்தி கொண்டிருக்கலாம், உன்னை பாதிப்புக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கலாம், பயங்கரமான வியாதி உங்களை பிடித்திருக்கலாம், டாக்டர் கைவிட்டிருக்கலாம். ஆனால் எசேக்கியா மரணத்துக்கு ஏதுவான வியாதி கொண்டிருந்தவர் தான். ஆனால் தேவனிடத்தில் அவர் மிகவும் அழுகிறார். தன் உத்தமத்தை, தம்முடைய நீதியை, தான் செய்த நன்மைகளை ஆண்டிட்டு சொல்றாரு. அவர் ஆராதித்த விதம், அவர் தேவனை துதித்த விதம், தேவனுக்காய் உண்மையாய் வாழ்ந்த விதத்தை அவர் சொல்லுகிறார். அதற்கு அவருடைய ஜபத்திற்கு, அவருடைய கண்ணீருக்கு பதில் என்ன தெரியுமா? அவர் தேவன் மேல் வைத்த நம்பிக்கை பயங்கரமாக இருக்கிறது. அவருடைய நம்பிக்கையோடைய ஜபமும் அவருடைய கண்ணீரும் வீண் போகவில்லை. கர்த்தர் ராஜாவை திருப்பி அனுப்பினார். அனுப்பி அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார், அவருக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார், அவரை குணமாக்கினார், அவருக்கு அற்புதத்தை வெளிப்படுத்தினார், மகிமையை வெளிப்படுத்தினார், ஆண்டுகளை நன்மையால் முடிய பண்ணினார். 15 வருடம் ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். இன்றைக்கு வியாதியோடு இருக்கிற நண்பு பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார், ஒரு அதிசயத்தை செய்வார். நிச்சயம் உங்களை விடுவிப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பரலோக பிதாவே, என் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வர்றப்பா ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது, பார்வோனை துரத்தி வரும் பொழுது, பார்வோனுக்கு தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினீர், இஸ்ரவேலுக்கு தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினீர். அவர்களுக்கு அற்புதம் செய்து பார்வோனை ஆண்டவரே சிவந்த சமுத்திரத்தில் அழித்து போடும்படிக்கு சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்கள்
அதை கடந்து போனார்கள். பார்வோடு அதற்குள்ளே வந்து அழிந்து போனான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுத்தீர். நீர் ஒருவராய் பெரிய அற்புதங்களை செய்கிறவர் நீர். அதிசயங்களை செய்து வெற்றியை தந்தவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு வெற்றியை தருவீராக, ஒரு ஜெயத்தை தருவீராக, மகிமைப்படுவீராக. நாமத்தை மேம்படுத்த இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.